நம்ம கையில பணத்த வச்சிருந்தா செலவு பண்ணிருவோம்ன்னு சொல்லி தான் நம்ம சேஃபா நம்மளோட பணம் இருக்கணும்னு சொல்லி, சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல நம்மளோட பணத்த வந்து போட்டுருக்கோம். ஆனா இந்த மாரி பணத்த போட்டோம் அப்புட்ன்னா, நமக்கு வட்டி ரொம்ப கம்மியா கிடைக்குதேப்பா! ரூ. 1,00,000 நம்ம அக்கவுண்ட்ல இருந்துச்சுன்னா கூட, ஒரு வருஷத்துக்கே ரூ. 3,000 தான் வந்து கிடைக்குது. இந்த மாரி இருந்துச்சுன்னா எங்க போறது? நம்ம எஃப்டில போய் பணத்த போடலான்னு பார்த்தா, அதுல பணத்த போட்டுட்டா அடிக்கடி எடுக்க முடியாது. என்னதான் பண்றதோன்னு சொல்லிட்டு, இந்த ஒரு விஷயத்துக்கு நெறைய பேர் புலம்பிட்டு இருப்பீங்க. அந்த மாரி புலம்புறவங்களுக்கு தான் இப்ப ஸ்வீப் இன் எஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்கங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும், பெரும்பாலானோர்கள் வந்து அவங்களோட பணத்த வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல தான் வந்து போட்டு வைப்பாங்க. இதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல நம்மளோட பணத்த போட்டுட்டோம் அப்படின்னா, எப்ப வேணா எமர்ஜென்சிக்கு நம்மளோட பணத்த எடுத்துக்கலாம், திரும்ப போட்டுக்கலாம். இந்த மாரி நம்மளோட கன்வீனியன்ட்க்கு தகுந்தாப்புல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம எஃப்டில கொண்டு போய் நம்மளோட பணத்த போட்டோம் அப்படின்னா, அடிக்கடி வந்து எடுக்க முடியாது. ஒரு தடவ போட்டா போட்டது தான். அப்படியே எடுக்கணும்னா கூட அதுக்கு ஒரு ஹெவி ப்ராசஸ் வந்து இருக்கு. ஆனா இது 2க்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்னன்னா, நம்ம சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வந்து நம்ம பணத்த போடும்போது ஒரு வருஷத்துக்கே 3% தான் வந்து வட்டி கிடைக்கும். இதே எஃப்டில போட்டோம் அப்புட்ன்னா 7% வரைக்கும் வட்டி வந்து கிடைக்கும். இதனால தான் நெறைய பேர் வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல தேவையே இல்லாம கூட அவங்களோட பணத்த வந்து எமர்ஜென்சிக்காண்டி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு சூப்பரான ஆப்ஷனா இப்ப ஸ்வீப் இன் எஃப்டி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்கங்க. இத வந்து சொல்லும்போது அது என்னப்பா ஆப்ஷன் அப்படின்னு வந்து நீங்க கேட்கலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க உங்களோட அக்கவுண்ட்ல வந்து ரூ. 50,000 பணம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரூ. 25,000 மட்டும் உங்களோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வந்து வச்சுக்கிட்டு, மீதி உள்ள ரூ. 25,000 நீங்க வந்து எஃப்டிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி நீங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது, உங்களோட ரூ. 25,000க்கு எஃப்டில எவ்வளோ வந்து வட்டி கிடைக்குதோ, அதே மாரி 7% வந்து வட்டி கிடைக்குங்க. இத வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து யோசிக்கலாம். சரிப்பா வட்டியெல்லாம் வந்து எஃப்டில கிடைக்கிற மாரி கிடைக்குது. ஆனா நம்ம பணத்த அதுல போட்டுட்டோம் அப்புட்ன்னா, அவ்வளோ ஈஸியா எடுக்க முடியுமா? ஏதாவது ஒரு அவசர ஆத்திரம்னா நான் எங்க போய் நிக்கிறது? அப்படின்னு வந்து கேட்கலாம். இதுதாங்க இதுல இருக்கிறதுலே பெஸ்ட் ஆப்ஷனு. நீங்க எஃப்டில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா கூட அந்த பணத்த வந்து எடுக்கவே முடியாதுலாம் வந்து சொல்ல முடியாது. நீங்க ரூ. 25,000 போட்டிருக்கீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கு எமர்ஜென்சிக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 5,000 தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ரூ. 5,000 மட்டும் எடுத்துக்கலாம். மீதி உள்ள ரூ. 20,000 வந்து அங்கேயே எஃப்டிலே வந்து வச்சுக்கலாம். ஸோ அந்த மாரி வச்சிருக்கும்போது, மீதி உள்ள ரூ. 20,000க்கு வந்து 7% வட்டி வந்து கிடைக்கும். இதுதாங்க இதுல இருக்கிறதுலே ஒரு மிகப்பெரிய பெஸ்ட் ஆப்ஷனா வந்து இருக்கு. அதனால இந்த ஒரு ஆப்ஷன் வந்து யாருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும்னா, ஒரு சில பேர் வந்து இருப்பாங்க. "எப்பா நான் சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல வந்து பணத்த போட்டு வச்சிருக்கேன். என்னோட அவசர தேவைக்காண்டி மட்டும் தான் இத எடுப்பேன்." அப்படின்றவங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்குங்க. அவங்க அக்கவுண்ட்ல இருக்கிற பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட வந்து இந்த மாரி எஃப்டில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டாங்க அப்படின்னா, 7% வந்து வட்டி கிடைச்சிட்டே இருக்கும். அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். இத வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம். "சரிப்பா நான் எஃப்டில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பாதியிலே வந்து பணத்த எடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு எந்த நட்டமும் வராதா? ஒண்ணும் பிரச்சனை இல்லையா?" அந்த மாரி வந்து கேட்கலாம். ஸோ இப்ப நீங்க வந்து ரூ. 25,000 நீங்க எஃப்டில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி, 1 வருஷம் அப்படியே விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 7% அந்த ரூ. 25,000க்கு வட்டி வந்து கிடைக்கும். இல்ல 6 மாசத்துல எமர்ஜென்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்த எடுத்தீங்க அப்படின்னா, 6 மாசத்துக்கு உண்டான வட்டியும், அதுக்கப்புறம் 1% பெனால்டி சார்ஜ் வந்து பிடிப்பாங்க. நீங்க பாதியிலே எடுக்கிறனால, இந்த ஒரு பெனால்டி சார்ஜ் மட்டும் தான் வந்து பிடிப்பாங்க. அதனால வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல பணத்த வச்சிருக்கிறவங்களுக்கு, நான் எமர்ஜென்சிக்கு மட்டும் எடுப்பேன்றவங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்குங்க. சரிப்பா இந்த ஆப்ஷன எப்படி வந்து நம்ம யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இத நெட் பேங்கிங் மூலமாவும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்ட்டா பேங்க்குக்கு போயும் நீங்க இந்த ஆப்ஷன வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃபிரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க. இதே மாரி இன்னொடையில உங்கள வந்து மீட் பண்றேன். பை ஃபிரெண்ட்ஸ்.